ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை another vlog. இன்றைக்கி வந்து இந்த vlogல வந்து நான் மைக்கு புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மைக்கை வந்து இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து போர்ட்ரானிக்ஸில் மைக் வாங்கியிருக்கேன். ஸோ பிளிங்கிட்டில் வந்து பார்த்துருந்தேன், ₹650 ஆச்சு இந்த மைக்கு. இது வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். உள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மைக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி, அதாவது ஒரு ஸ்டார்டிங்கில் எதுவுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இப்போ நான்லாம் வந்து இவ்வளோ நாளாக வந்து மைக் இல்லாமல் தான் வெறும் ஃபோனோட ஆடியோவில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு இந்த மைக் வந்து ஒரு அப்கிரேடாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மைக்கு போர்ட்ரானிக்ஸ்லேருந்து. இது பாருங்கள், இது வந்து மைக் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். இதுதான் வந்து வாய்ஸும் ரிசீவ் பண்ணி அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணும். கிளிப்பு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும் ஒரே ஒரு கிளிக்கில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்டு அமுத்தி பிடிச்சா, அந்த பட்டனே அமுத்தி பிடிச்சா திரும்ப ஆஃப் ஆகிடும். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சல் பண்ணணும். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுங்கிறது இல்லை. ஸோ பேசிக் லெவலான ஒரு ஆடியோ ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த மைக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்குறாங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான், பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோதான், அன்பாக்சிங் முடிஞ்சுச்சு. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. மைக்கு வந்து நான் புதுசாக வந்து என்னோட சேனலுக்கு அப்கிரேட் பண்ணலாம், வந்து ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கிறேன்னா ரொம்ப ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு மீடியா குரூப்லேருந்து எனக்கு வந்து கால் வந்துச்சு. அவங்க சைட்லேருந்து நிறைய ப்ரொமோஷனல் வீடியோஸ் நாங்கள் நிறைய தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மெயினாக நீங்கள் மைக் வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஐ செட் நோ, என்கிட்ட மைக் இல்லை. பட் நான் நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் பொறுத்து அண்டு பண்ணுற மாதிரி இருந்தால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் நான் வந்து சரி ஓகே, நம்ம மைக்கு தானே இன்னும் அப்கிரேட் பண்ணணும். நான் என்ன நினச்சேன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனோடனே நமக்கு நம்மளே கிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப டிலே ஆகுது அப்படிங்கிறதுனால ஐ தாட் டு பை அ வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மைக்கு. ஓகே, ஒரு பிகினராக ஒரு எதுவுமே இல்லாமல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த மைக் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தேன். பிகாஸ் நான் உங்களுக்கே தெரியும் இல்லையா, 2026 இந்த ஜனவரியிலேருந்து தான் நான் கண்டென்ட் கிரியேஷன் ரொம்ப ரெகுலராக போட்டுட்ருக்கேன். ரெகுலராக போட ஆரம்பித்து கண்டென்ட் கிரியேஷன் போட ஆரம்பித்த புதுசுலேயே பார்த்தீங்கன்னா ஃபோன் உடஞ்சி போச்சு. ஸோ ஃபோனு உடஞ்சி போச்சு. நான் எதை நம்பி எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும், அதில் தான் ஃபோன் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் ஃப்ரண்ட் கேம் வந்து அதில் சரியாக தெரியாது. என்னோடய இதில் வந்து ஃப்ரண்ட் கேம் தெரியாது. ஐஃபோன் தான், பட் அது உடஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் கேமோட லென்ஸ் மேலே இருக்கிற கிளாஸே உடஞ்சிருச்சுங்கிறனால என்னால் யூஸ் பண்ண முடியும். ஒன்லி பேக் கேம் மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதுலேயும் எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்லாம் ஆகும். கோடு கோடாக இருக்கும். அது வீடியோவில் இருக்குதா இல்லை முதல்ல ஃபோனில் இருக்குதா, அது முதல்ல நான் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கணும். இப்போ வந்து எப்படின்னா, முன்னாடி 1 மணி நேரம் எடிட் பண்ணிட்டு இருந்த வீடியோ வந்து இந்த உடஞ்சி போனனால இன்னொரு 1 மணி நேரம் ஆகுது. ஸோ பட் ஸ்டில் நான் ஓகே, நம்ம இருக்கிறத வச்சே பண்ணுவோம். எனக்கு அதெல்லாம் நான் ஒரு டிஃபிகல்ட்டி எதுவும் நான் பெருசாக ஃபேஸ் பண்ணல. ஸோ நம்ம ஒரு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா ஆடியோ அப்கிரேட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மைக் வாங்கினேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி, உங்களுக்கு தெரியுதா, போர்ட்ரானிக்ஸில் வந்து வாங்கினதில் டைப் சி. என்னோடய ஐஃபோன் 14ஓட இது பார்த்திங்கன்னா லைட்னிங் கேபிள். இந்த டைப் சிக்கும் லைட்னிங்க்கும் வந்து நான் ஒரு கனெக்டர் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இந்த சைடில் வந்து டைப் சியோட ஃபீமேல் பின் இருக்கும், இந்த சைடில் வந்து லைட்னிங்கோட மேல் பின். ஸோ இது என்ன பண்ணலான்னா, இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன், ப்ளக் பண்ணிட்டேன். ஆனால் எந்த வித ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. யூ கேன் சி, இங்கே பாருங்கள், எந்த வித ஒரு லைட்டுமே எரியல, ஒன்றுமே இல்லை. இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து என்ன பண்ணேன், சரி ஓகே, இங்கே சார்ஜ் ப்ளக் பண்ணால் வந்து லைட் எரியும்ல, ஸோ அப்போ எப்படி நம்ம வந்து ரிசீவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதையும் ட்ரை பண்ணேன். டைப் சி கேபிள் இப்போது ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபோனில் வந்து இப்போ இதையும் கனெக்ட் பண்ணுறேன். இது இப்போ பார்த்திங்கன்னா இதையும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், லைட்டு பிளிங்க் ஆகி எரியுது. எதனாலனா நான் இனி இதை ஆன் பண்ணல. ஸோ இப்போ வந்து இது ஆன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோனும் சார்ஜ் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். சார்ஜ் ஆகலை இதனால். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இது ஆன் ஆகிடுச்சு. இங்கே சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டேன், எல்லாம் ஆன் ஆகிடுச்சு.
ஆனால் வந்து ஃபோன் சார்ஜ் ஆகலை. அமைஞ்சு எரியிறது நின்றுட்டு இப்போ கான்ஸ்டண்ட்டாக எரிஞ்சிட்டு இருக்குது. இதுலேயும் கான்ஸ்டண்ட்டாக எரிஞ்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் எரிஞ்சிட்டே இருக்கா. இப்போ இந்த ரிசீவரும் இந்த டிரான்ஸ்மிட்டரும் கனெக்ட் ஆகிடுச்சு மைக்கும். ஆனால் நான் எடுக்கிறேன், நீங்களே பாருங்கள், நான் நார்மலாக பேசுகிறது வந்து எடுக்கும். இப்போ நான் இதில் தட்டினேன்னா அது எடுக்காது. பிகாஸ் நான் இதில் தட்டினேன்னா இங்கே தான் ரிசீவ் ஆகுது அப்படின்னா இதுலேருந்து எடுக்கணும்ல, எடுக்காது. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. நான் பேசுகிறது வந்து நார்மலாக இப்போது ஐஃபோன்லேருந்து டைரெக்டாக தான் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஃபோனில் தான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறனால நான் வந்து கேமரா யூஸ் பண்ணியாவது நம்ம கனெக்ட் பண்ணலாம். கேமராவில் ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இனிமேல் கேமராலேயே ட்ரை பண்ணலாம். இனிமேல் வந்து வீடியோ வந்து கேமராலேயே ரெகுலராக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் கேமராவில் வந்து இங்கே ஒரு ப்ளக் ஒன்று இருக்குது, டைப் சி போர்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டர்னல் மைக் இங்கே கனெக்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ இது என்னென்னா, இந்த மூடி இருக்கு இல்லையா, இந்த டைப் சிக்கு போடுற மூடி, இது வந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வேறு நிற்க மாட்டேங்குதே. ஓகே, இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி இங்கே எங்கேயாவது இருந்தால் கூட பரவாயில்ல, நான் இப்படி ப்ளக் பண்ணிடுவேன். இங்கே மிடில் இருக்குது. இப்போ வந்து நான் இப்போ இங்கே போடணும் அப்படின்னா போட முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே மிடில் இருக்கிறனால இந்த இதை நான் போடணும் அப்படின்னு நினச்சா என்னால் போட முடியல. இங்கே பாருங்கள், இந்த மூடி வந்து இடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் மோசம் போயிட்டேன். எனக்கு இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. நான் மோசம் போயிட்டேன் அப்படின்னா என்னை ஏமாற்றிட்டாங்க. விச் மீன்ஸ் நான் வந்து இது ஐஃபோனுக்கு ஒர்க் ஆகும், என்னோட ஃபோனுக்கு இல்லைன்னா கேமராவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சி நான் இந்த பொருளை வாங்கினேன். அது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒர்க் ஆகலை, என்னால் கேமராலையும் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு. சரி, நானும் இதை ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல. நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு 2 மணி நேரமாக நான் வந்து கான்டாக்ட் சப்போர்ட் கஸ்டமர் கேர் கால் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஆஸ் பர் பாலிசி வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது, நீங்கள் வந்து பாலிசி படித்து பார்த்துட்டு வாங்கியிருக்கணும், இது ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் ஒரு 2 மணி நேரமாக பேசுகிறாங்க. பண்ண முடியாதுன்ட்டாங்க. அந்த பொருளை நீங்களே தான் வச்சுக்கணும் அப்படின்ட்டாங்க. இப்போ என்னை ஏமாத்திட்டாங்க. அந்த பொருள் என்னால் யூஸும் பண்ண முடியல. புது மைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து நான் ஏமாந்துட்டு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. நான் 650 போட்டு இந்த மைக் வாங்கினது உண்மை தான். இந்த மைக் வந்து ஒர்க் ஆகாமல் போனதும் உண்மை தான். என்னால் யூஸ் பண்ண முடியாது, லைட்னிங் கேபிள் தான் என்னோட ஐஃபோனில் இருக்குதுங்கிறதும் உண்மை தான். அண்ட் ஆல்சோ டைப் சி போட்டு இருக்கிற என்னோட கேமராவில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, கனெக்ட் பண்ண முடியாதுங்கிறதும் உண்மை தான். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்த எல்லாரும் வந்து நான் கடைசியாக ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. ஸோ என்னென்னு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ என்ன விஷயங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா அடுத்த விஷயம் என்னங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.